வணக்கம். விருச்சக ராசி சனி பெயர்ச்சி பலன்கள் 2026. விருச்சக ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பெயர்ச்சி பெற்றால் நன்மையாக இருக்குமா தீமையாக இருக்குமா? சனி பகவானை பொறுத்தவரையில் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் பாவத்தில் அமர்ந்து பலன்களை தரவிருக்கிறார். 5ஆம் பாவத்தில் சனி பகவான் அமர்ந்தால் பாதகம் கிடையாது, பெரிய அளவில் வெற்றியும் கிடையாது. சனி பகவானுக்கு மட்டுமல்ல, பாவ கிரகங்களுக்கு நன்மைகளை அதிகமாக தரக்கூடிய இடமாக உங்கள் ராசிக்கு 3, ராசிக்கு 6, ராசிக்கு 11ஆம் இடம். இந்த 3 இடங்களில்தான் நன்மைகளை செய்வார். பாதகமாக தருவது 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, அஷ்டம சனி. ஒரு சிலருக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன். 7.5 சனின்னா இப்போ விருச்சக ராசி, துலாம் ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் போதும் விருச்சக ராசியில் சஞ்சாரம் செய்யும் போதும் உங்கள் ராசிக்கு 2ஆம் ராசி என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்யும் போதும் 7.5 சனி. அர்த்தாஷ்டம சனி என்பது உங்கள் ராசிக்கு 4ஆம் ராசியில் அமரும்போது, அதாவது கும்ப ராசியில் இருக்கும்போது. கண்டக சனி என்பது உங்கள் ராசிக்கு 7ஆம் ராசி, அதுதான் ரிஷபராசி. அஷ்டம சனி உங்கள் ராசிக்கு 8ஆம் ராசி என்று சொல்லக்கூடிய மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்யும் போது. இது படு பாதகத்தை செய்கின்ற ஸ்தானம். மற்ற இடங்களில் பாதகமும் இல்லாமல் சாதகமும் இல்லாமல் செயல்படுவார். பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் பாவத்தில் அமரும்போது உங்களுடைய தொழில், குடும்பம், வியாபாரம், எடுக்கின்ற செயல், எடுக்கின்ற அனைத்து வகையான முயற்சிகளிலும் பாதி வெற்றி என்பது கட்டாயமாக கிடைக்கும். அது என்னங்க பாதி வெற்றின்னு கேள்வி கேட்குறீங்களா? ஆமாம். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, சனி பகவான் இருக்கின்ற ஸ்தானத்திலிருந்து அவர் இருக்கிற இடம் 5ஆம் இடம். அவருக்கு 3 பார்வை இருக்கும். முதல் பார்வை அவர் இருக்கின்ற இடத்திலிருந்து 3ஆம் பார்வை. 2ஆம் பார்வை அவர் இருக்கின்ற இடத்திலிருந்து 7ஆம் பார்வை. 3ஆம் பார்வை அவர் இருக்கின்ற இடத்திலிருந்து 10ஆம் பார்வை. இந்த 3 பார்வையையும் அவர் இருக்கின்ற இடத்தையும் தன்வசப்படுத்தி கொள்வார் சனி பகவான். இப்போ அவருடைய பார்வை பலத்தை பார்த்துடலாம். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம், அதிகப்படியான வெற்றி இல்லாமல் பாதி வெற்றியை கொடுப்பார்னு சொல்லிட்டோம். அவருடைய 3ஆம் பார்வையாக ரிஷபராசியை பார்ப்பார். உங்கள் ராசிக்கு அது 7ஆம் ராசி. கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இருக்காது, மன நிம்மதியும் இருக்காது. குடும்பத்தில் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும், மன கஷ்டங்கள் ஏற்படும், உடல் நலத்தில் பாதிப்புகள் வந்து போகும், வீணான விரயங்கள் ஏற்படும். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, உறவுகளுக்காக காசு பணம் செலவு செய்கிறது, மனைவிக்காக காசு பணத்தை செலவு பண்ணுறது, இல்லை சொந்த பந்தங்களுக்காக செய்கிறது, இப்படியெல்லாம் விரயங்களை கொடுப்பது தான் அவர் இருக்கிற இடத்திலிருந்து ரிஷபராசியை 3ஆம் பார்வையாக பார்ப்பது. அவர் 5ஆம் இடத்திலிருந்து 7ஆம் பார்வையாக கன்னி ராசியை பார்ப்பார். உங்கள் ராசிக்கு 11ஆம் ராசி. செலவு செய்தாலும் அதைவிட உங்களுக்கு வரவு என்பது சற்று அதிகமாக இருக்கத்தான் செய்யும். வரவும் செலவும் ஒரே நிலையில் இருக்குதுன்னு கூட சொல்லலாம். 11ஆம் பார்வை என்பது முடியலன்னு சொல்லும்போது தக்க நேரத்தில் உதவிகள் கிடைக்கும். அவருடைய 10ஆம் பார்வையாக தனுசு ராசியை பார்ப்பார். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் ராசி. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது, குடும்பத்தில் நிம்மதி இருக்காது, தனலாபம் என்பது ஓரளவுக்கு இருக்கும், பெரிய வெற்றின்னு சொல்ல முடியாது. இது சனி பகவானை மட்டும் வைத்து சொல்லக்கூடிய பதிவு. குரு மாற்றம் இருக்குது, அவரால் நன்மைகள் நடக்கும், பொருளாதார உயர்வு கிடைக்கும். ராகு கேதுக்கள் ஓரளவுக்கு நன்மைகளை செய்யலாம்.
ஆனால் இதைவிட உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசாபலன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உங்களை நிலையாக நிற்க வைக்கும், பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கும். தசா சரியில்லைன்னா பாதகமான நிலையாக இருக்கும். இந்த 2.5 ஆண்டு காலத்தில் சனி பகவான் பயிற்சி பெற்று அமருகின்ற இந்த நேரத்தில் நன்மையும் தீமையும் கலந்தே இருக்கும். குழப்பங்கள் அதிகரிக்கும், மன சஞ்சலங்கள் அவ்வப்போது வந்து போகும். குடும்பத்தில் உங்களுடைய வார்த்தைகளுக்கு அவ்வளவு மரியாதையும் மதிப்பும் கிடைப்பது அரிதாகவே இருக்கும். குரு மாற்றம் என்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலத்தையும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுப்பார். சனி பகவான் இப்பொழுது பாதகமான நிலையில் இருந்து விலகி சாதகமான இடத்திற்குத்தான் வந்திருக்கிறார். அர்த்தாஷ்டம சனியிலிருந்து விலகி பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு வந்திருக்கிறார். அவரால் முழு வெற்றி என்று சொல்லவிட்டாலும் உங்களுடைய முயற்சிகளில் சாதாரண வெற்றி என்பது கட்டாயமாக இருக்கும். ராகு கேதுக்கள், ராகு பகவான் பாதகமாக இருக்கிறார், கேது பகவான் சாதகமான நிலையில் இருக்கிறார். தசா பலமாக இருந்தால் சனி பகவான் பார்க்கின்ற பார்வையும் உங்களுக்கு பாதகமாக இருக்காது. குரு பகவான் வக்கரம் பெற்றிருந்து பயிற்சி பெற்றால் பெரிய அளவில் நன்மைகளை விருச்சக ராசிக்காரர்கள் பெறலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.